சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே, ஃபார்மட் கணிதம் சத்தியம். நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே, ஃபார்மட் கணிதம் சத்தியம். மாற்றங்கள் செய்திடு பெயரிலே, முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. மாற்றங்கள் செய்திடு பெயரிலே, முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே, ஃபார்மட் கணிதம் சத்தியம். மனிதன் குணத்தை வகுக்க முடியவில்லை, மகாதன் சேகர் ராஜா வகுத்த குணங்களுக்கு ஈடு இணை இல்லை. நம 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 சிவ 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 வெற்றி வெற்றி வெற்றி. கடவுள் சொன்ன ரகசியம் யாதும் நமக்கு தந்தாரு, என் கணித கடவுள் போலே நின்று நன்மை செய்தாரு. நம 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 சிவ 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 வெற்றி வெற்றி வெற்றி. மருத்துவர் போல நோய்கள் தீர்த்து மனிதம் வென்றாரு, மகத்துவம் கோடி அறிந்த பின்பும் சேவைகள் செய்தாரு. நாட்டில் நடக்கும் தீமைகள் அகற்றும் வழிகள் கண்டாரு, மக்கள் வாழ்வில் பெயர்களை மாற்றி வெளிச்சம் தந்தாரு. நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே, ஃபார்மட் கணிதம் சத்தியம். வணக்கம் நேயர்களே, இது ஃபார்மட் நியூமராலஜி. இது எண்களின் சாம்ராஜ்யம். இது முழுக்க முழுக்க எண்களை மையமாக கொண்டு ஐயா மகாதன் சேகர் ராஜா அவர்களால் கண்டறியப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபார்மட் நியூமராலஜிக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்க ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்கீங்களா? சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே, ஃபார்மட் கணிதம் சத்தியம். உங்களது பிறந்த தேதிக்கு ஏற்ப உங்களது பெயர் அமைந்திருந்தால்தான் கடவுளிடமும் உங்களது கோரிக்கை நிறைவேறும். வணக்கம் ஐயா. வணக்கம். மீண்டும் இந்த ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒருத்தர் தன்னோட பேரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாற்றி அமைச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? தாங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக அமையும். கண்டிப்பாக என் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியில் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா, மிக்க நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய கேள்விகளை சவால்களாக நமக்கு எழுதி அமைச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கேள்விங்கிறத விட அவருடைய ஒரு அனுபவத்தை நம்மளுடைய நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்துக்கணும்னு நினச்சிருக்காரு. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதாவது சில வருடங்களுக்கு முன்னால் ஃபார்மட் நியூமராலஜி படி பெயரை மாற்றி அமைக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்காரு. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 16 வயதுக்கு மேலே கல்வியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அவர் உங்ககிட்ட ஃபார்மட் நியூமராலஜி படி பெயரை மாற்றி அமைச்சிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா அவருடைய கல்வி தடை இல்லாமல் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நிறைய பேரை ஃபார்மட் நியூமராலஜி படி பெயரை மாற்றி அமைக்கிறதுக்காக உங்ககிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்களும் நல்ல நிலைமையில இருக்காங்க. அவருக்கு இது மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது என்ன மாதிரி பிப்ரவரி மாதம் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக 16 வயதுல இருந்து அந்த கல்வியில் தடைகள் ஏற்படும். அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஃபார்மட் நியூமராலஜி படி பெயரை மாற்றி அமைச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்துக்க சொல்லியிருக்காங்க ஐயா. கண்டிப்பாக அவர் டைரெக்டாகவும் ஒரு முறை நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் வரவும் சொல்லுவார். அவர் நிறைய பேர் அனுப்பியிருக்கிற ஃபார்மட் நியூமராலஜி படி பேர் மாற்றணும். நிறைய பேருன்றது அத்தனை பேரும் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க தான், வேறு யாரும் கிடையாது. பிப்ரவரியாக இவர் ஆளை தேடி பிடிச்சி
கரெக்டாக அனுப்பியிருக்கிறாரு. இந்த பிப்ரவரி மாதம் வெறும் கல்வியோடு நிற்கல, அடுத்த கான்செப்ட் கூட உள்ளே இருக்குது. அதை இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, 30 வயசு வரைக்கும் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு 16 வயசுலேருந்து கல்வி சிறு தடை வந்தாலும் 30 வயசு வரைக்கும் கெரியரும் வந்துட்டு கல்வி எப்படி பிரேக் விட்டு ஒரு இருந்ததோ அதே மாதிரி கெரியரும் வந்துட்டு வேலையும் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் அதுவும் பிரேக் விட்டு இருக்கும். 30 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேபிளான லைஃபே அமையுங்கிறது அதனுடைய உண்மையான தாக்கம். உண்மையிலேயே ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஸ்டேபிளான கல்வியும் இருக்கணும், ஸ்டேபிளான வாழ்க்கையும் இருக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம், நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 7ஆம் தேதியில் பிறந்தவர்களின் பெயரின் முதல் எழுத்து எதுவாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. கண்டிப்பாக முக்கியம். ஏன்னாக்கா 7ஆம் தேதி, அதாவது 7னா 7, 16, 25 இந்த பிறந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட பெயரின் முதல் எழுத்து ஆர், இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வர ஆர் இல்லைன்னா கே. இதில் இருந்தாக்க நிச்சயமாக அவங்க வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றதோட அதையும் தாண்டி வந்துட்டு அச்சீவ் பண்ணுவாங்க அந்த லெட்டரில் இருந்தால். ஒருவேளை எஸ்ஸில் பேர் இருக்குன்னு வைங்க, நிச்சயமாக வந்துட்டு அவங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் வரும் லேட்டர். அதாவது லேட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நர்வஸ் ப்ராப்ளம் வரும். ஆமாம், லேட்டர் ஸ்டேஜில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7னாவே பொதுவாக தோஷம் இருக்குங்கிறது எல்லாரும் அறிஞ்சது தான். நம்ம இப்போ சொல்லி தான் எல்லாரும் தெரியல, சொல்லாமல் தெரிஞ்சிட்டாங்க. ஆனால் எஸ்ஸில் பேர் இருந்ததுனாக்கா அது ஜென்ம தோஷமாக மாறிடும். அந்த தோஷம் அப் டு லைஃப் வரைக்கும் விலகவும் விலகாது. அடுத்த பாயிண்ட். ஸோ அதனால் வந்துட்டு பெயரில் எந்த தேதியில் பிறந்தும் பெயரின் முதல் எழுத்து வாழ்க்கையின் முதல் படியாகும். அதனால் பெயரின் முதல் எழுத்து கரெக்டாக வைங்க, லைஃப்பை சரியாக செல்லும். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது 7ஆம் தேதியில் பிறந்தவர்களின் பெயரின் முதல் எழுத்து வந்து ஆர் மற்றும் கேயா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி மேரேஜ் மேட்சிங் மற்றும் மறுமாங்கல்ய தேதி. எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் தவறான திருமண தேதியில் திருமணம் செஞ்சவங்களுக்கான சரியான மறுமாங்கல்ய தேதியை தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த தேதியை பற்றி சொல்ல போகிறீங்க ஐயா? முதலில் ஒரு ஆண் பாலருடைய பிறந்த தேதி எடுத்துக்கொள்வோம். 19/6/1971 இவரை திருமணம் செய்து கொண்ட அல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் பாலருடைய பிறந்த தேதி என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் 24/12/1975. இவர்கள் இருவருக்கும் திருமண பொருத்தம் இருக்கிறதா இல்லை என்றால் நிச்சயமாக திருமண பொருத்தம் இருக்கிறது. இவர்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மேட்சிங். அதே நேரத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தேதி, அதாவது அது திருமண தேதியாக இருந்திருந்தால் அப்பொழுது இவர்கள் வாழ்க்கை, அதாவது 16/2/1999 இந்த தேதியில் இவர்கள் திருமணம் செய்திருந்தால் எப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக திருமணத்திற்கு முன்னாடி 2 பேருமே வந்து எஜுகேட்டட், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் அந்த பெண்பாளர்னு எடுத்திங்கனாக்கா அவங்க டீச்சிங் லைனில் தான் இருப்பாங்க, அப்பவும் இருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் இருப்பாங்க. ஆனால் இந்த திருமண தேதி 16/2/1999 வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து டீச்சிங், அதாவது வேலை வேலை பார்க்காம இருக்க வருவாங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் வேலை பார்க்கணும், ஒருத்தருக்கு பிரேக் ஆயிரும். இவங்களுக்கு வேலை கிடைச்சா அவருக்கு கிடைக்காது, அவங்க ஹஸ்பண்டுக்கு இருந்தால் அவங்களுக்கு இருக்காது. ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் எதையுமே ஒரு லைஃப்பில் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாத ஒரு லைஃப். அதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி அவருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லோடு இருந்த லைஃப், சாட்டிஸ்ஃபைங் இருந்த லைஃப். ஆஃப்டர் கெட்டிங் மேரேஜுக்கு அப்புறம் இந்த தேதி 16/2/1999 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃபு, அந்த திருப்திகரமான லைஃப்பை கண்டிப்பாக 2 பேர் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனையும் இருக்காது, லைஃப்பில் க்ரோத் இல்லாதது. இப்படியே சொல்லிவிட்டு அப் டு லைஃப் வரைக்கும் அவங்க போக முடியாது. ஏற்கனவே 12-13 வருஷம் ஓடிடுச்சு. அப்போது ஒரு மறுமாங்கலிங்கிற ஒரு தேதி தரம், அந்த தேதியில் அவங்க மறுமாங்கலியம் பண்ணுறா போல் இருந்ததுன்னா நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை எதிர்பார்க்கலாம். அது எதுனாக்கா மறுமாங்கலியம் தேதி வந்து வெறும் நம்பர் மட்டும் இல்லை, அது முகூர்த்த நாளும் கூட 23/5/2012 இந்த தேதியில் இவங்க மறுமாங்கலியம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். மறுமாங்கலியம் பண்ணுற வழிமுறை எப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு ஒரு மஞ்சள் கயிறில் தாலி கட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு குறைஞ்சது அவங்க வசதி பொறுத்து மினிமம் 10 பேர்லேருந்து 100 பேருக்கு எவ்வளோ நாளும் சாப்பாடு போட்டுட்டு வீட்டுக்கு உடனே வரணும். வீட்டில் இருந்துட்டு சாப்பாடெல்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். பார்த்தா தான் அந்த கல்யாணம் பண்ணுற அந்த இது கான்செப்ட் அங்கே வரும், மருமங்களுக்கு கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ மருமங்களை தேடி இவங்க நோட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணாக்கா நல்ல லைஃபை அன்றிலேருந்து அவங்க எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்றி ஐயா. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற மறுமாங்கல்ய தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தேதியில் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கு, இதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் தவறான திருமண தேதியில் யாராவது திருமணம் செஞ்சுருந்தா கண்டிப்பாக ஐயாவை அணுகி ஃபார்மட் நியூமராலஜி படி சரியான மறுமாங்கல்ய தேதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேதியில் மறுமாங்கல்யத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும்.
ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு முக்கியமான பகுதி, என்னால் என்ன செய்ய முடியும், எண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதை பத்தி தான் இந்த பகுதியில சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? அதாவது 4ஆம் தேதியில் பிறந்திருந்தால், 4ஆம் எண் இருந்திருந்தால் ஒருவருடைய பிறந்த தேதியில், அதாவது தேதி, மாதம், வருடம், அது மூன்றின் கூட்டின விதி எண் 4. இந்த நாள் எண் இருந்தால் நமது ஃபார்மெட்டு படி பணம் வரவு வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஜாதகப்படி 4ன்னா ராகு தோஷம்னு அர்த்தம். ஸோ அது அந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபார்மெட்டில் 4ஆம் நம்பர் இருக்கிறவங்க கண்டிப்பாக பணம் வரவு இருக்கும். இந்த 4ஆம் எண் எந்த இடத்தில் இருந்தால் பணம் வரவுங்கிறது தான் அது உண்மையான சீக்ரெட். அதுதான் ஃபார்மெட்டோட சீக்ரெட். தேதியில் 4ஆம் நம்பர் இருந்தால் அப் டு லைஃப் வரைக்கும் பணம் வரவு வந்து கொண்டே இருக்கும். மாதத்தில் 4ஆம் எண் இருந்தால் 30 வயசு வரைக்கும் தான் பணத்தை எதிர்பார்க்கலாம். வருஷத்தில் இருந்தால் 30லேருந்து 45 வயசுக்குள்ளே லைஃபே செட்டில் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல தான் பணமே ஃப்ளோ தாசி இருக்கும், ஏர்னிங் தாசி இருக்கும். விதி எண்ணில் 4ஆம் எண் இருந்தாலும் 45 வயசுக்கு அப்புறம் தான் இமேஜின் பண்ண முடியாத லைஃப்பை க்ரோத்தை பார்ப்பாங்க. இதுதான் 4ஆம் எண்ணுடைய சீக்ரெட்டு ஃபார்மெட்டு படி. அதே நேரத்தில் அந்த 4ஆம் எண் 4 டிஜிட்டில் எங்கே இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், இந்த 4ஆம் எண்ணு கூட ஒரு 7ஆம் எண்ணும் கலந்துருச்சுனாக்கா பணம் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், பணம் விரையும் ஆயிரும். இதுதான் எண்களால் என்ன செய்ய முடியும்னாக்கா எப்படி வேணாலும் செய்ய முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு சீக்ரெட்டு. ஸோ இதை மாற்றுறதுக்கு ஃபார்மெட் நியூமராலஜி அப்ளை பண்ணலாங்கிறது அது வேறு, தட் இஸ் செகண்ட். பேரை மாற்றினாக்கா அதை நம்ம ரீட்டைன் பண்ணலாங்கிறது அது அடுத்த கணக்கு. ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும்னா அந்த எண்ணு எங்கெங்கே இருந்தானாக்கா அது ஒரு லைஃப் வித்தியாசப்படும், மாறுபடும், வேறுபடுங்கிறது சீக்ரெட்டை இதன் மூலமாக சொல்லி உள்ளேன். கண்டிப்பா ஐயா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. குறிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க 4ஆம் தேதியில் பிறந்திருந்தா கண்டிப்பா பண வரவு இருக்கும். ஆனா ஒவ்வொரு தேதியில் இருந்தா என்ன பலன் இருக்கு, மாதத்தில் இருந்தா என்ன பலன் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்களும் மாறும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி ஆன்மீக டிப்ஸ். இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான ஆன்மீகமான டிப்ஸ் சொல்ல போறீங்க ஐயா? இப்போ கோயிலில் போய் நம்ம தேங்காய் உடைக்கிறோம். தேங்காய் உடைக்கும் போகும்போது கோயிலில் குருக்கள் தேங்காய் உடைச்சிட்டு ஒரு காய் நமக்கு கொடுப்பாரு. அந்த 2 காயில் ஒரு காய் நமக்கு வரும். அந்த ஒன்று வந்துட்டு கண்ணு வச்சது தான் நம்ம வாங்கிட்டு வரணும். ஏன்னு கேட்டால் அந்த கண்ணு வச்சது தான் ஆண் தேங்காய்ன்றது. கண்ணு இல்லாதது கொடுத்துடணும். சில பேர் கோயிலுக்கு உடைச்சிட்டு வெளியே வரும்போது யாருக்குன்னா பார்த்தா ஒரு தேங்காய் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. யாருக்குன்னா அப்படி கொடுக்கும்போது எப்பவுமே சரி, கோயிலேருந்து உடைச்சிட்டு வெளியே வந்தாலும் சரி, வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு நம்ம தேங்காய் வந்து 2 தேங்காயில் ஒரு தேங்காய் பாதி கொடுக்குறா போல இருந்ததுன்னா கண்ணு இல்லாத, கண்ணு நம்ம அவங்க வச்சுக்கிறோம், கண்ணு இல்லாததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு கண்ணு தான் வந்து வெறும் ஆண் அப்படிங்கிறது அர்த்தம் மட்டும் இல்லை, அது உள்ள ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்குது. அதனால் தயவுசெய்து தேங்காய் கோயிலில் உடைச்சா கூட கொடுக்கும்போது கோயிலில் கொடுத்தாலும் கண்ணு இல்லாததை கொடுங்க, மற்ற ஆள் கொடுக்குறதாலும் அதை கொடுங்க, கண்ணு உள்ள தேங்காய் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இது ஆன்மீக டிப்ஸ். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை இன்னைக்கு இந்த பகுதியில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா. மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி டிப்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பசி எடுக்கலைன்னுபாங்க. பசி யாருக்கு எடுக்குதோ ஜீரணமாகும், டைஜஷன் இருந்தால் தான் உடம்பு பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பசி இல்லைன்னு போது அவங்க மட்டும் பசி இல்லா வரம் வாங்கிட்டு வந்தால் போல் பசி இல்லைம்பாங்க. ஆனால் அது தவறு, அது உடம்புல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பசி எடுக்கணும் அப்படின்னா என்னன்னாக்கா மாம்பழமோ அல்லது மாம்பழச்சாரோ டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க, பசி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே இந்த மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான தீர்வும் சொல்லியிருக்கீங்க. மாம்பழச்சாறு இல்லைனா மாம்பழத்தை வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி வாஸ்து. இன்னைக்கு இந்த பகுதியில் வாஸ்து சம்பந்தமா என்ன விஷயம் சொல்ல போறீங்க ஐயா? அதாவது வீட்டிற்குள் தென்கிழக்கு பகுதி அக்னி என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் 40 வயதை கடந்தவர்கள் அந்த வீட்டினுடைய ஃபேமிலி ஹெட்டு, அதாவது கணவர் அப்படிதான் இல்லையா, இல்லை அந்த வீட்டுக்கு தகப்பு, அந்த இடத்துல அவர் அங்கே இருக்கக்கூடாது. அவர் கூட அவர் மனைவி இருக்கக்கூடாது, அதான் ஃபேமிலியே இருக்கக்கூடாதுங்க. 40 வயது கடந்துடுச்சு, அதுக்கு முன்ன வரைக்கும் இருந்துக்கலாம். ஒருவேளை 40 கடந்து அவங்க இருக்கிறா போல ஒரு சூழ்நிலை, அது பெட்ரூமாக இருக்கக்கூடாது. இருக்கிறா போல் இருந்ததுனால் எப்போவுமே ஒரு மாதிரி டென்ஷன், ஒரு கோபம், ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருப்பார். ஏன்னா அது வந்து அக்னி. அக்னி என்றால் உங்களுக்கு வந்துட்டு வெப்பம் தான், சூடு தான். 40 வயது வந்தவன் நேச்சுரலாகவே வந்துட போகுது. அவர் வேறு அங்கே இருந்தாருன்னா அதுதான் இருக்கும். ஸோ பணம் வரவும் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் 40 வயது கடந்தவர்கள் தென்கிழக்கு
அக்னி அந்த இடத்தில் வந்துட்டு பெட்ரூமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது நலமாகும். இந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா, நிறைய நேயர்கள் வந்து முதல்ல ஆரம்ப காலங்கள்ல என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த வாஸ்து அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த தேவையான அந்த தகவல்கள் மட்டும்தான், எங்க பெட்ரூம் இருக்கணும், ஆனா அந்த ஆட்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், வாஸ்து இவ்வளோ வைடா இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா நேயர்களுக்குமே பயனுள்ள ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க ஐயா, மிக்க நன்றி. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு முக்கியமான பகுதி ஃபார்மட் நியூமராலஜி. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? ஒருவருடைய பிறந்த தேதி நம்ம ஃபார்மட் படி 22/1/1982 இப்படி பிறந்த தேதி கொண்டவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஜுகேஷன் ஓகே, வேலையும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும், மணி நல்லா ஏர்ன் பண்ணிடுவாங்க. 30 கடந்ததுக்கப்புறம் ஏர்ன் பண்ணதெல்லாம் விட்டுகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த தேதியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க பிறந்த ஊரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 22/1/1982 தேதியில் பிறந்தவர்கள் அவங்க பிறந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க முடியாது. அவ்வளோ பேர் அடுத்த ஊரில் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு படிச்சிருந்தாங்கனாக்கா, குவாலிஃபைடாக இருந்ததுனாக்கா வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டில் போகிறத எதுக்குன்னாக்கா சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை, சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் போகிறது, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு வந்துட்டு நிச்சயமாக ஒரு காசு கூட இவங்க கையில் இருக்காது. ஆனால் ஏனிங் நல்லா சம்பாதிப்பாங்க. அவளும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் பணத்தை வந்துட்டு ஃப்ரெண்டு கொடுத்தா, அங்கே கொடுத்தா, இங்கே கொடுத்தா, அதை கொடுத்தோன்னு சொல்லிட்டு மில் பொசிஷனில் எல்லாம் போயிடும், கையில் நிற்காது. ஏன் என்றால் நம்ம ஃபார்மெட்டு படி 22/1/1982 4/1/2/7 இப்படி ஒரு டேட்டு 7 டேட் 4 ஃபேட் 7 இந்த 4/7 இருந்துச்சுனாக்கா, ஒரே டேட்டில் இருந்ததுனாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு பணம் கையில் தங்கவே தங்காது. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு திருமணமும் வந்துட்டு நிச்சயமாக செப்பரேஷன் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போய் எங்களை விடணும் அப்படின்னாக்கா, ஃபார்மட் நியூமராலஜி நான் சொன்னதை அப்படியே ஃபார்மட் நியூமராலஜி அப்படிங்கிறத பேரை சரி பண்ணிடுங்க, அப்படியே ஓவர் கம் ஆகிறதுக்கு உண்டான சக்தி ஃபார்மட் நியூமராலஜிக்கு உண்டு. ஆனால் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு யாராருக்கெல்லாம் இருக்குது அவங்க லைஃப் அப்ளை பண்ணி பாருங்கள், 100% அப்படியே தான் இருக்கும். இதை வந்து நான் ராஜாஸ் நியூமராலஜி புக்கில் அப்படியே எழுதியிருப்பேன். அதில் நிறைய எழுதியிருப்பேன், நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்ல முடியாதுன்னு சும்மா சின்ன சின்ன பிட்டு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக 22/1/1982 இந்த வருஷத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பை அனலைஸ் பண்ணி பார்த்தா இது உண்மையான விஷயம்னு கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிய வரும். அவங்க யாருமே கவலைப்பட வேணாம், ஏன்னா நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் அதுக்கான தீர்வும் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை, குறிப்பாக வந்து இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கான ஒரு சரியான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, பயனுள்ள ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேலும் ஒரு பகுதி, செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்வது நல்லது. ஏனென்றால் முடிந்த வரைக்கும் பெண்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் திருமணம் தடை இருக்குது அப்படின்னு யாருனால் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்தால் நிச்சயமாக அந்த தோஷம் விலகும், திருமணமும் சீக்கிரம் முடியும். ஸோ அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டியது என்ன? அங்க பிரதட்சணம் மெதுவாக தான் செய்யணும், ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது. மெதுவாக செஞ்சால் தான் தோஷம் பையா விலகும், ஸ்டெப்பாக விலகும். ஆனால் செய்யக்கூடாதுன்னா அதே அங்க பிரதட்சணம் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது. சில பேர் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, அது தோஷமே போகாது. அவங்க எதுக்காக செய்கிறாங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. அதனால் அங்க பிரதட்சணம் மெதுவாக செய்ய வேண்டும், ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது. கண்டிப்பா ஐயா, உண்மையிலே ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே பெண்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த பகுதியில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி பொக்கிஷம். மாமனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான பொக்கிஷமான விஷயத்தை பற்றி சொல்ல போறீங்க ஐயா? இந்த படிக்கும் குட்டிஸுங்க வாண்டுசுங்கெல்லாம் வந்துட்டுனா அது பெரிய ஆளுங்களுக்கு இருக்கிற கோவம் மாதிரி இப்போ அதுங்களுக்கு ஜாஸ்தி வந்துடுச்சு. அதிகமாக கோவம். ஏன் படிக்கலைன்னா உடனே கோவம் வந்துடுதுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுதுங்க. இதுங்க ஏன் அதிகமாக கோவப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவிஸில் அங்கே உள்ள விஞ்ஞானிகளாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா அதுங்களுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டாங்க, குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. பாடிக்குள்ளே குளுக்கோஸினுடைய விட்டமின் கம்மியாக இருக்குது. அதனால என்னென்ன அதாவது கோபம் அதிகம் வர்ற நேரத்தில் மறதி வந்துடும். அதிகம் கோவப்படுறவங்ககிட்ட ஞாபகம் மறதி வரும். இது ஒரு லாஜிக். இது
ஸோ அதனால் கோவம் அதிகமாக வர்றது சின்ன பிள்ளைங்களுக்கு, அதனால் மறந்து போயிருதுங்க அதுங்க. கோவம் வர்றது எதுக்கு அப்படின்னு அவங்க சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகளாம் கண்டுபிடிச்சி பார்த்தா அவங்களுக்கு குளுக்கோஸ் இல்லை அப்படின்ட்டு, ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கம்மியாகுது, லெவல் கம்மியாகுது. ஸோ அதனால் படிக்கும் மாணவர்கள் கோவப்படாமல் இருக்கிறதுக்கும் ஞாபகம் மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு டெய்லி குளுக்கோஸை கொடுங்க. அப்போ எனக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குளுக்கோஸை கொடுங்க. பிள்ளைங்களும் குளுக்கோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. ஆக்டிவாகவும் இருக்கும், குளுக்கோஸில் பிளட்டில் நல்லா சேரும், பசங்களுக்கு ஞாபகம் மறதியும் வரும், கோபமும் விட்டுரும். ஸோ எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் கொடுக்கலாமே, தவறு இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்து நிச்சயமாக அவங்கவுங்க வீட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் வந்துட்டு குளுக்கோஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐயா, உண்மையிலேயே ஒரு பொக்கிஷமான தகவலை இன்னைக்கு இந்த பகுதியில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி ஆன்மீகம். இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன சொல்ல போறீங்க ஐயா? இன்றைக்கு நடக்கிற கலியுக காலத்தில் அதிகமாக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறது மொத்தம் 3 அம்மன். ஒன்று பிரித்திங்கரா தேவி, இன்னொன்று மகிஷாச மர்த்தினி, இன்னொன்று பேச்சியம்மன். ஸோ அதனால் பிரித்திங்கரா தேவி எல்லா ஊர்லேயும் இருக்கும். அதுமாதிரி மகிஷாச மர்த்தினி அவ்வளோவா இருக்காது, பேச்சியம்மன் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்காது. அது பர்டிகுலர். பிரித்திங்கரா தேவி மட்டும் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த பிரித்திங்கரா தேவி கிட்ட இன்னொரு பெரிய விசேஷம் உண்டு. இப்போ இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறது எங்கே அப்படின்னா பாண்டிச்சேரியில் தான் பிரித்திங்கரா தேவி. அங்கே தான் பெருசு. ஏன்னா பொதுவாக பிரித்திங்கரா தேவி பெருசாக தான் இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் தான் வேர்ல்டில் பெரிய ரொம்ப பிக்கெஸ்ட் கோயில் அது. அவங்கவுங்க ஊரில் அதை வந்துட்டு அந்த கோயிலில் வழிபடுங்க, பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப விசேஷமான தன்மை கொண்ட ஒரு பவர்ஃபுல்லு. ஸோ நிச்சயமாக இதனுடைய பவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க எப்போ அப்படின்னு நீங்களே வேண்டிகிட்டே வாங்க. அடுத்து நீங்கள் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள கலியுகத்துக்கு பிரித்திங்கரா தேவி இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கவலை இல்லை. அது கெட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை சொல்கிறேன். அழகாக போங்க, உங்கள் இதை நேர்த்தி கடனை முடிங்க, அவர் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானவள் பிரித்திங்கரா தேவி. கண்டிப்பாக ஐயா, இன்னைக்கு இந்த ஆன்மீகம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தகவலை, ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி. எல்லா பகுதிகளுமே எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது ஐயா. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.